வந்து ப்ளஸ்ஸான ஒரு விஷயம். சில பேர் வந்து இத கமெண்ட் வேற பண்ணிட்டு இருந்தாங்க. விஜய் அவர்களுக்கு பொது சின்னம் அப்படின்றது கிடைக்குமா? ஏன்னா கட்சி ஆரம்பிச்சு இப்ப தான் முழுசா ஒரு 5 வருஷம் கூட ஆகல. இப்ப தான் 2 வருஷம் தான் ஆயிருக்கு அப்படின்ற மாரி. அதுக்கப்புறம் அந்த கட்சியில போட்டியிடுறவர்கள் எல்லாருமே இளைஞர்களா இருக்காங்க. எந்த வகையில இந்த சின்னத்த எடுத்துட்டு போயிட்டு பாமர மக்களுக்கும் சில பேர் படிப்பறிவு இல்லாதவங்க இருப்பாங்க, வெல் எஜுகேட்டடா இருப்பாங்க. அந்த வகையில காமனா ஒரு சிம்பிள் கிடைக்குமா அப்படின்றது ஒரு அச்சத்துல இருந்தாங்க. அந்த வகையில இவங்களுக்கு விசில் சின்னம் கிடைச்சது வந்து ரொம்பவே ப்ளஸ் அப்படின்றது தான். ஏன்னா இந்த விசில் சின்னம் அப்படின்னா, அம் இந்த விசில யாருக்காவது குடுக்குறதா இருந்தாலும் சரி, இல்ல யாருக்காவது காட்டுறதா இருந்தாலும் சரி, ஒரு ரூ. 5 இல்ல ரூ. 15 அப்படின்றது வந்து நெறைய பேருக்கு குடுக்கலாம். இதுல வயசுல பெரியவங்க, ஒரு ஒரு 80 வயசுல உள்ளவங்க இருப்பாங்க. ஒரு சின்ன குழந்தை இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த விசில குடுத்தோம் அப்புட்ன்னா, அவங்க பாட்டுக்கு ஊதிட்டே போயிட்டுருப்பாங்க. இந்த ஒரு விஷயம் வந்து சில பேர் நெகட்டிவா கூட வந்து ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. அது இப்போ சோஷியல் மீடியால வந்து ட்ரெண்டிங்கா போயிட்டுருக்கு. நான் யார சொல்றேன்னா, சவுக்கு சங்கர் அவர்கள். அவரு என்ன பேசியிருப்பாரு அப்புட்ன்னா, இப்போ ரீசென்ட்டா அவர் ஏன் இப்படி பண்றாருன்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அவரு விஜய்க்கு அகைன்ஸ்டா ஒரு நெரட்டிவ வந்து அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து செட் பண்ணிட்டே வராரு. அது ஏன்றது தெரியல. அவரு ஆரம்பத்துல என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு பொது சின்னம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். 234 தொகுதியில 234 தொகுதிக்கு சின்னம் தான் கிடைக்கும். அந்த சின்னத்த எப்படி போயிட்டு சேர்ப்பாங்க? எப்படி போயிட்டு பிரச்சாரம் எடுத்துட்டு போயிட்டு மக்கள்கிட்ட கனெக்ட் பண்ணுவாங்க? அப்படின்ற மாரி அவர் வந்து பேசியிருந்தாரு. ஸோ அந்த வகையில இப்போ வந்து உடைச்சு, தள்ளி எல்லாமே பொது சின்னம் அப்படின்றது வந்து குடுத்துருக்காங்க. இப்போ எங்க போனாலுமே வந்து விசில், 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 விசில் சவுண்ட் தான் போயிட்டுருக்கு. ரீசென்ட்டா கோட் படத்துல கூட விசில் போடு அப்படின்ற பாட்டு வந்து இப்போ ரீசென்ட்டா நேத்து ஈவினிங்லேருந்தே வந்து நல்லா ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. ஏன் வெங்கட் பிரபு அவர்கள் கூட வந்து ரிப்ளே பண்ணாலும் ஆச்சரியப்படுத்திக்கலாம். அந்த அளவுக்கு வந்து ட்ரெண்டிங்ல வந்து போயிட்டுருக்கு. இப்போ மங்காத்தா படத்துக்கு கூட நேத்து கூட மீம்ஸ் வந்துச்சு. நாளைக்கு மங்காத்தா படத்துல விசில் அடிச்சு நாங்க டிவிகே படத்தோட சிம்பிளை வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி மீம்ஸ்லாம் வந்து போயிட்டுருக்கு. அதெல்லாம் நான் பார்த்தேன் நான். ஆமாம், காங்கிரஸ் கட்சி அப்படின்றது இப்போ கொஞ்சம் ஒரு நெருடலான ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க. ஆப்வியஸ்லி டிஎம்கே கூட இப்போ வந்து கரண்ட்டில் கூட்டணியில் இருக்காங்க. இப்போது பராசக்தி படம் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அந்த படத்தில் காங்கிரஸை தான் ஒரு வில்லன் ரோல் மாதிரியும் வில்லன் மாதிரியும் வந்து காமிச்சிருந்தாங்க. அந்த ஒரு விஷயத்த பாஜக கையில் எடுத்துக்கிட்டு இதை வந்து ஒரு செஸ் போர்டு காயின் ப்ளே பண்ணுற மாதிரி வந்து ப்ளே பண்ணி எப்படி வந்து அவங்களோட வேலையே என்னென்னா ஒரு பிரிவினவாதம். அந்த அந்த பிரிவினவாதை வந்து டிஎம்கே கூட இருக்கிற காங்கிரஸையும் வந்து பிரிக்கிற வேலையை வந்து பார்த்துருக்காங்க. காங்கிரஸும் ஃப்யூச்சரில் என்ன ஐடியாவில் இருப்பாங்க அப்படின்னா, சப்போஸ் நம்ம இப்போ டிஎம்கே கூட கூட்டணியில் இருக்கோம் அப்படின்னா அடுத்து 5 வருஷத்துக்குள்ள ஒரு எம்பி எலெக்ஷன்ன்றது ஒன்று வரும். அந்த எலெக்ஷனில் இவங்க நம்மளுக்கு எந்த வகையில் கை கொடுப்பாங்க அப்படின்றத அவங்க யோசிப்பாங்க. இப்போ அந்த கூட்டத்திலேருந்து வெளியில் வந்து சப்போஸ் அந்த கூட்டத்திலேருந்து வெளியில் வந்து இன்கேஸ் இப்படி நடக்குமான்றது தெரியல. சப்போஸ் நடந்து விஜய் அவருடைய கட்சி டிவிகே கூட காங்கிரஸ் வந்து கூட்டணியில் சேர்ந்தாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக கூட மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் வந்து இந்த விஷயத்தை யோசிக்க மாட்டாங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சொல்கிறேன். சப்போஸ் இந்த எலெக்ஷனில் டிவிகே வந்து வின் பண்ணுறாங்க காங்கிரஸ் கூட்டணியில் அப்படின்னா, டிவிகே கட்சியிலேருந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு வாக்குறுதி வந்து கொடுத்துருக்காரு. நான் கட்சியில் பங்கும் வந்து கொடுக்குறேன், ஆட்சி அதிகாரமும் நான் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஒரு 2 மினிஸ்டர் பதவி அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி இப்போ 2026 வின் பண்ணிட்டாங்க டிவிகே கட்சி சார்பாக. அடுத்த 5 வருஷத்துக்குள்ள எம்பி எலெக்ஷன் அப்படின்றது வரும். எம்பி எலெக்ஷன் வரும்போது இங்கே 40 சீட் அப்படின்றது இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து அத்தனை சீட்டுன்றது இருக்கும். இப்போ கேரளாவில் வந்து விஜய் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் அப்படின்றது இருக்குது. தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு வந்து ஒரு கலெக்ஷன் பண்ணுதோ அதை விட அங்கே மோகன்லால் மம்முட்டியை விட அதிகமாக விஜய் அவர்கள் வந்து கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அந்த ஃபேன் பேஸை எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி காங்கிரஸ் வந்து இப்படி ஐடியாலஜி கூட பண்ணுவாங்க. நம்ம விஜய் அவர்களோட கூட்டணி பண்ணால் காங்கிரஸ் கட்சி எடுத்துகிட்டு போயிட்டு கேரளாவில் போயிட்டு நம்ம பிரச்சாரம் பண்ணலாம். ஒரு 2 மாநாடு இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஒரு 2 மாநாடு இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க. அங்கே ஒரு மாநாடோ இல்லை 2 மாநாடோ பண்ணால் நிறையா கூட்டங்கள் வரும். நிறைய இளைஞர்கள் ஓட்டை வந்து சேர்க்கலாம். ஒரு எதிர்க்கட்சியாவோ இல்லை ஆட்சி பிடிக்கிறதாவோ அங்கே கூட வந்து நம்ம நிலைநாட்டலாம் அப்படின்ற மாதிரி கூட யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் கேரளா தமிழ்நாடு பிடிச்சதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி எங்கே போவாங்கன்னா தெலுங்கானா, கர்நாடகா. அங்கேயும் வந்து விஜய்க்கு கேரளாவில் இருக்கிற அளவுக்கு ஃபேன் ஃபாலோவர்ஸ் அப்படின்றது இல்லை. கொஞ்சம் ஒரு 40% to 50% அப்படின்றது வந்து ஃபேன் ஃபாலோவர்ஸ் அப்படின்றது இருக்குது. இதெல்லாம் பிடிச்சாங்க அப்படின்னா விஜய் அவர்களுடைய ஒத்துழைப்பால் இது பிடிச்சனால விஜயோட பேரும் வந்து பெரிய வகையில் பேசப்படும். காங்கிரஸ் அவர்களும் வந்து அந்த கட்சியும் வந்து பல வருஷமாக ஆட்சி பிடிக்காமல் இருக்கிறாங்க. ஸோ அவங்களும் வந்து ஆட்சி பிடிச்சாங்கன்னா 2 பேரும் சேர்ந்து நம்ம அதாவது 2 in 1 எனக்கும் லாபம் உங்களுக்கும் லாபம் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது.
எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ஈவினிங்லேருந்தே ஒருத்தர் 2 பேர் வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதில் ஒருத்தர் யூடியூப் சேனலில் உட்காந்து பேச ஆரம்பிச்சிருவாரு. சாட்டை துரைமுருகன் அப்படின்றது. என்ன பேசுவார் அப்படின்னா, தேவையில்லாம இந்த விசில் அவர் டீசெண்டாக பேசினா பரவாயில்ல. கொஞ்சம் அநாகரிகமாக இங்கே இருக்கிற எல்லா நடிகரையுமே ரஜினியெல்லாம் வந்து இது வரைக்கும் கமல் ஃபேன்ஸ் கூட அந்த அளவுக்கு வந்து திட்டியிருக்க மாட்டாங்கன்றத நினைக்கிறேன். ரஜினியை வந்து அந்த அளவுக்கு வந்து திட்டியிருப்பாங்க. அவங்க பொண்ணை வந்து அந்த அளவுக்கு கேவலமாக கொச்சையா பேசியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்கெல்லாம் பேசாமல் இருந்தால் தான் ஆச்சரியம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்க பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். இருக்கிற எல்லா கட்சிக்குமே இங்கே கொஞ்சம் வந்து பயம் அப்படின்றது வயிறு எறிய தான் செய்யும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வயிறு எறிஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. காரணம் ஏன்னா இது வந்து விசில் வந்து பாமர மக்களும் சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயது முதிர்ந்தவர்களும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒரு சின்னதாக ஒரு விஷயம் விசில் அப்படின்றது. நான் ஒரு மீம்ஸ் கூட ஒன்று பார்த்தேன். விஜய் கட்சி இல்லாமல் வேறு ஏதோ ஒரு கட்சி ஆப்போனன்ட் கட்சியோ இல்லை விஜய் யாரெல்லாம் காம்படிஷனாக நினைக்கிறோம் அவங்க வீட்டில் இன்னும் 2 விசில் வந்துட்டா குக்கர் ஆஃப் பண்ணு அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்டாலே அந்த வீட்டில் இருக்கவங்க டென்ஷன் ஆவாங்களோ அப்படின்ற மாதிரி மீம்ஸ்லாம் வந்து பார்த்தேன். அதை சும்மா ஷேர் பண்ணிக்கிட்டேன், சிரிப்பு வந்துச்சு. அதனால் விஜய்க்கு வந்து இப்போ வரைக்குமே வந்து பலம் தான். இப்போது அடுத்த மூவ் வந்து ரோட் ஷோ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஜனநாயகன் படம் இந்த மாதம் ரிலீஸ் ஆகலை, அது கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு. பிப்ரவரி மந்த்லேயும் ஒரு 15ஆம் தேதிக்குள்ளே ரிலீஸ் ஆனால் உண்டு. ஏன்னா கோர்ட்டில் வந்து டேட் சொல்லாமல் ஒத்தி வச்சுருக்காங்க அடுத்த கேஸ் எப்போ ஹியரிங் அப்படின்றது. ஸோ 15 தேதிக்கு மேலே ரிலீஸ் பண்ணுறது வந்து அவங்களே வந்து பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸு காலேஜஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் டைமு, ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்லேருந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே அதில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ எலெக்ஷனுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணிக்கலாம் எப்படி இருந்தாலும். சில பேர் நான் இந்த ஒரு மீம்ஸ் கூட பார்த்தேன், எலெக்ஷனுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணுறது இருந்தால் ஸ்ட்ரெயிட்டாக ஜெயிலர் 2 சேர்த்து ரிலீஸ் பண்ணி விட்ருங்க, ஒரே கல்லில் 2 வாங்க அப்படின்ற மாதிரி கூட வந்து சும்மா பேசுகிறத வந்து கேள்விப்பட்டேன். இன்னொரு விஷயம் வந்து காளியம்மாள் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். அவங்க இப்போ பேச்சுவார்த்தை என்ன போயிட்டுருக்குன்னா, ஒரு பக்கம் ஏடிஎம்கே சைடு சேருவாங்க, இல்லைனா வந்து டிவிகே சைடு சேருவாங்க அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. ஏன்னா காளியம்மாள் அவங்களுடைய ஓட்டு வங்கி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஓட்டு வங்கி பார்த்தீங்கன்னா ஒரு 20,000லேருந்து 30,000க்குள்ளே தான் மொத்தமாக அவங்க ஓட்டு வாக்குகள் அப்படின்றத வச்சுருக்காங்க. ஸோ அதனால் ஏடிஎம்கே கட்சியிலையும் நிறைய பேச்சுவார்த்தைகள் அப்படின்றது போயிட்டுருக்கு. அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணணுன்னா ஒரு 2 கோடி 1 கோடி வந்து செலவு பண்ணணும். அவங்க ஜெயிப்பாங்களா இல்லை ஜெயிக்க மாட்டாங்களா, இல்லை எந்த தொகுதியில் நிற்க வைக்கிறது அப்படின்றது வந்து ஏடிஎம்கே கட்சியிலேருந்து தான் நிறையா வந்து காளியம்மாளுக்கு செலவு பண்ண வேண்டியதோ அந்த பேச்சுவார்த்தை வந்து போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் காளியம்மாளே யோசித்து இல்லை முடிவெடுத்து அந்த விஷயம் பெண்டிங்கில் போய் டிவிக்கில் வரத்துக்கும் வந்து நிறையா வாய்ப்புகள் இருக்குது. விஜய் கண்டிப்பாக வந்து ஒரு ட்ரிபிள் டிஜிட் கண்டிப்பாக வந்து தாண்டுவார். காரணம் ஏன்னா இப்போது ரீசெண்டாக நான் சொல்கிறது வந்து விளையாட்டுக்காக கூட இருக்கலாம். பராசக்தி படம் அப்படின்றது அது ஒரு படமாக பாருங்கள் அப்படின்ற நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. ஆனால் இங்கே இருக்கிற சூழ்நிலை வந்து அப்படி கிடையாது. படமாக பாருங்கள் அப்படின்னா ஜனநாயகன் படம் வந்து படம் தானே, அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம். அந்த படம் ரிலீஸ் ஆகாதனால பராசக்தி படத்துக்கு வந்து ஆதரவே தெரிவிக்கல. விஜய் ஃபேன்ஸ் தான் ஆதரவு தெரிவிக்கல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. விஜய் ஃபேன்ஸ் அப்படின்றது டோட்டலாக அவங்கள மட்டுமே மீன் பண்ணிட முடியாது. ஒரு படம் வந்து சக்ஸஸ் ஆகிறது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ ஃபேமிலி ஆடியன்ஸ்னால் அவங்க வந்து பொது ஆடியன்ஸ். அவங்களே வந்து பராசக்தி படத்துக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டல. காரணம் ஏன்னா அந்த படத்தோட ஒரு அவுட்டர் லைன் சர்க்கிள் வரைஞ்சோன்னா அந்த படத்தோட ப்ரொடக்ஷன்ஸ் கம்பெனி யார் என்ன ஏது அப்படின்றது மக்கள் எல்லாமே வந்து வாட்ச் பண்ணுறாங்க. ஏன்னா இன்றைக்கி மொபைலில் எல்லாமே A to Z அப்படின்றது வந்துடுது. 6 முதல் 60 வரை எல்லாமே வந்து வீட்டுக்குள்ளே வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா நேற்றே வந்து விஜய் அவர்களுக்கு விசில் சின்னம் அறிவிச்சதுனால சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் வீட்டில் விசில் பாட்டு போட்டுட்டு அவங்களே வந்து விசில் அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவு இருக்கும் பட்சத்தில் அவருடைய ஓட்டு வங்கி அப்படின்றது வந்து குறைஞ்சிட்டு இருக்காது. இன்னொரு பக்கம் இப்போது என்டிஏ கூட்டணியில் வந்து சில பேரை வந்து சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே வகையில் இப்போ ஜனநாயகன் படத்தை இப்போ நிப்பாட்டினதுக்கு காரணமும் விஜய் அவர்களை ஒரு ப்ரெஷர் பண்ணி என்டிஏ கூட்டணியில் எங்கள் கூட வரணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவரை வந்து ப்ரெஷர் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ப்ரெஷருக்குலாம் விஜய் அவர்களை வந்து கட்டுப்பட மாட்டார் அப்படின்றது எல்லாருக்குமே அப்படின்றது தெரியும். ஸோ அந்த வகையில் விஜய் அவர்களுக்கு கண்டிப்பாக ட்ரிபிள் டிஜிட்டில் தான் சீட் அப்படின்றது கிடைக்கும். தேங்க்யூ. இது எதிர்பார்த்ததா ப்ரோ. நம்ம இதை பற்றி கூட ஒரு வீடியோவில் நம்ம டிஸ்கஷன் பண்ணியிருந்தோம். ஸோ விசில் சின்னமா அகல் விளக்கு சின்னமா அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். எனக்கு எப்படியோ வந்து பார்த்தோன்னா விசில் சின்னம் தான் கொடுப்பாங்க ப்ரோ. ஏன்னா அவர் எல்லா படத்துலேயும் விசில் சின்னத்துக்கு அவர் ஹிண்ட் கொடுக்குறாரு. எல்லா படத்துலையுமே லாஸ்ட்டாக வந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துலையுமே விசில் போடுன்ற பாட்டிலே அவர் ஒரு ஹிண்ட் கொடுத்துருந்தாரு. ஸோ அதுதான் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். சரி அதை தாண்டி வேறு எதுவும் எடுப்பார் போல இருக்குது அப்படின்னு தான் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் திடீர்னு விசில் சின்னன்ற போது நேற்றுலாம் வந்து கொண்டாட்டமாக இருந்துச்சு ப்ரோ. கண்டிப்பாக அமையும் ப்ரோ. இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்தோன்னா இந்த ரெட்டலை உதயசூரியன் அப்படின்னு போட்டுட்டு இருக்கிற ஒரு கண்டிஷன்ஸ்க்கு இதோ இப்போ வந்து பார்த்தோன்னா விசில் சின்னம் இருக்குது. அதே மாதிரி நாத்தாக்கா
சீமான் அவர் வச்சுன்னா இப்போ டார்ச் லைட்டும் வந்து பார்த்தோன்னா இணைச்சிருக்காங்க. கண்டிப்பாக இருக்கும் ப்ரோ இப்போ வந்து விஜய் வந்தால் அடுத்து ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக விசில் சின்னத்துக்கு வந்து ஒரு வாய்ப்பு அளிப்பாங்க. எல்லா சைடும் வலுவாக இருக்குது. ஸோ கூட்டணி இருக்குது. ஸோ அந்த வாட்டி வந்து தனியாக நிற்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த கட்ஸுக்கு நாங்கள் ஒன்று பாராட்டணும் ப்ரோ, சீரியஸ்லி. ஸோ பண்ணட்டும் கண்டிப்பாக. சும்மா ஒருத்தர் தனியாக நின்னாங்கன்னா அவங்கள வந்து இந்த மாதிரி நெகட்டிவிட்டி ஸ்ப்ரிட் பண்ணி அந்த மாதிரி வந்து நெகட்டிவிட்டி ஸ்ப்ரிட் பண்ணி ஒரு மனுஷனை முடிச்சு விடுறதுன்றது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் விஜய் வந்து வருங்காலில் நிறையாவே பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. அவர் தனியாக நிற்கிறாரு. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இப்போ சிபிஐ விசாரணை கூப்பிட்டுருக்கிறாங்க. அது ஒரு சில அந்த மாஸ் மீடியாஸ்ன்னு ஒருத்தங்க வந்து சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களாம் வந்து பார்த்தோன்னா இதை யூஸ் பண்ணி ஸோ விஜய்கிட்ட வந்து சரம் மாதிரியாக கேள்வி கேட்டிருக்காங்க. விஜய் வந்து அந்த கேள்விக்கு வந்து ரொம்ப வந்து திகைச்சு போய் நின்ட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயம்லாம் வந்து நியூஸ் சேனலுக்குலாம் எப்படி தெரியும்னு தெரியல. ஒரு வேளை ஓட்ட வழியில் இது பார்த்தாங்களா, இல்லை அப்படின்னா சிபி ஆஃபீஸ்லேயே வந்து பார்த்தோன்னா தங்கிட்டாங்களா அப்படின்றது தெரியல. ஆனால் ஒரு சில நியூஸ் சேனல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த விஷயத்த வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி அவர் கருப்பு சட்டை போட்டாந்தா அவர் ஏன் கருப்பு சட்டை போட்டு வந்தாங்க அப்படின்றாங்க. அதே மாதிரி விசில் சின்னம் அப்படின்றதுனாலயா எப்படி பார்த்தாலுமே நிறையா மெஜாரிட்டிஸ்லாம் இருப்பாங்க ப்ரோ, ஏடிஎம்கேல டிஎம்கேல. அப்படின்ற போது 234 தொகுதியில் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக ஒரு 200 ப்ளஸ் இல்லைனா 150 அந்த மாதிரி தொகுதியிலையாவது வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக விசில் சின்னம் போகும் ப்ரோ. ஏன்னா இது வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக எலெக்ஷனுடைய ஒரு நெக்ஸ்ட் ஒரு ஸ்டெப்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன் விசில் சின்னத்துக்கு. ஸோ கண்டிப்பாக பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி நெகட்டிவிட்டி ஸ்ப்ரிட் பண்ணி தயவுசெய்து எந்த ஒரு நியூஸ் சேனலும் அவரை பேரை வந்து இமேஜ் டேமேஜ் பண்ணாதீங்க அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன்.